வெல்கம் டு யாழிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான் பார்க்க போகிறோம். மசாலா முட்டை பண்ண போகிறேன். இதுக்கு 3 முட்டை இன்றைக்கி அவிச்சு எடுத்துருக்கிறேன், உரித்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது முட்டை அவிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் இந்த மசாலா முட்டை முடிஞ்சிடும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாயை காய போட்டிருக்கிறேன். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக விட்டால் போதும். இதில் ஜீரா இல்லைன்னா கடுகு உளுந்து பருப்பு எது உங்களுக்கு இஷ்டமோ, இல்லை சோம்பு எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் போடணுங்கிறது இல்லை, நம்ம இஷ்டம். இதில் நான் இப்போ 2 ஜீரா போடுறேன் வாசனைக்கு. அரை ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேங்க. 1 ஸ்பூன் தனியா பொடி போட்டிருக்கிறேன். மசாலா நல்ல வாசனை வந்த உடனே 3 முட்டையை மஞ்சள் பொடி போட்டேன். இதை 2 கட் பண்ணி போடனாலும் போகும். தேவையானது உப்பு. வாசனை வரேன். இல்லை கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எதுனாலும் நீங்கள் மேலே தூவி வாங்கிடுங்க. இதை மட்டும் தெரியும். அவ்வளோ நம்மளோட மசாலா முட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இது எந்த ஒரு மசாலா சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட, புலாவு கூட, பிரியாணி கூட, எது கூட சேர்த்து சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.